ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் வந்து நம்ம செய்கிற ஒரு சில தவறுகள் தான் நம்ம வீட்டில் செல்வம் சேருவதை தடுக்கும். எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த பணம் என்பது வீட்டில் தங்காது, வீண் விரயம் ஆகிக்கொண்டே இருக்கும். அதுக்கு வந்து நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகள் தான், அதாவது நம்மளை அறியாமலே செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான் காரணமாகுது. சரியா? அப்படி நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது உங்கள் சமையலறை மேடை மேலே வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து உடனே ரிமூவ் பண்ணி வேறு இடத்துல வச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்பாக அமையும். சரியா? இந்த வருஷத்தில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து கருப்பு உளுந்து. இதை வந்து நம்ம சமையலறையில் வந்து சமையலறை மேடை மேலே வைக்கக்கூடாது. அதாவது குறிப்பாக ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் நம்ம வந்து வைக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. அடுத்தது எள், அதிலிருந்து வரக்கூடிய நல்லெண்ணெய். இந்த 2 ஐட்டமும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த சமையலறை மேடையில் நம்ம வலது பக்கம் எப்படியும் நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சில திங்ஸ் வச்சுருப்போம், அந்த இதில் வைக்காதீங்க. அதுக்குன்னு ஒன்று அந்த கொஞ்சம் தள்ளி வேறு ஏதாவது ஒரு இடம் ஒதுக்கி அந்த இடத்துல வைங்க. அதுக்கப்புறம் கூர்மையான ஆயுதங்கள் எதுவும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் நம்ம ஸ்டவ் மேடை மேலே நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. நம்ம வந்து சிசரு, கத்தி, இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் என்ன செஞ்சுருப்போம், டக்குன்னு எடுக்கிறதுக்காக வேண்டி வச்சுருப்போம். சமையல் பண்ணும்போது கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வைங்க. ஆனால் அதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணுங்கள், அதை வந்து அந்த இடத்துலேருந்து எடுத்து மாற்றி வேறு இடத்துல வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு சொன்னோன்னா, எச்சில் பாத்திரங்கள். அதாவது நம்ம வந்து சிங்கில் வந்து எப்போவுமே எச்சில் பாத்திரங்கள் வந்து போட்டு வைக்கக்கூடாது. உடனே அதை வந்து என்ன பண்ணிடுங்க, எப்போவுமே கழுவி சுத்தமாக வச்சுருங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட்டு வந்து அதில் எச்சில் பாத்திரத்தை போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். அப்படியே போடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்கள், அதை நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கையை கழுவிட்டு அதில் வைக்காதீங்க. அந்த இதெல்லாம் இருக்குல்ல, எச்சிலெலாம் எடுத்து தூர போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு தண்ணி ஊற்றி கழுவியாவது அதில் வச்சுருங்க. ஏன்னா சுத்தமாக இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி அம்மையார் வந்து இருப்பாங்க. அதனால் நம்ம சமையல் அறையை எந்த அளவுக்கு சுத்தமாகவும் மனமாகவும் வைத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து நம்ம கிச்சனை விட்டு போக மாட்டாங்க. நம்ம வாழ்க்கை வந்து செல்வ செழிப்போடு இருக்கும். அதனால் இந்த சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு நம்ம சமையலறையை நீட்டாக வச்சு மகாலட்சுமி அம்மையாரை நம்ம வீட்டிலையே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழலாம்.